தமிழ்நாட்டின் கோகுலதீபை. அவரின் தலைப்பு சந்தானக்குரவர் மெய்கண்ட தேவர். திருச்சிற்றம்பலம். முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் சேர்த்து மா மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, அறிவில் சிறந்தவர்களாக விளங்கும் ஆசிரியர் பெருந்தகைகளே, என்னுடன் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையோரே, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சந்தானக்குரவர் எனும் மெய்கண்ட தேவர். அன்பு பக்தி நெறியை எவ்வாறு நாயன்மார்கள் வளர்த்தார்களோ அது போன்று அறிவு நெறியை வளர்த்தவர்கள் சந்தானக்குரவர்கள் ஆவர். சந்தானக்குரவர்களது வரலாற்றை தரப்பதில் கற்றுள்ளோம். சைவ நெறியின் வளர்ச்சிக்கு சந்தானக்குரவர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பெரியது. வேதன பெருமான் என்ற ஏற்பெண் கொண்டவர் மெய்கண்டார். இவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள பின்னாங்கடத்தில் வசித்து வந்த அச்சுத கலப்பாளர் எனும் சிவபக்தருக்கு இறையனார் மகனாக பிறந்தார். இவர் 2 வயது இருக்கும் போது திருவெண்ணை நல்லூரில் இருந்த தனது உறவினர் வீட்டின் முன்பாக விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அகத்திரை காணும் பொருட்டு போதிகை மலை நோக்கி ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்தார். அவையோரே, திருக்கைலாய ஞான பரம்பரையில் வந்த ஒரு சந்தானக்குரவர்களுள் முதல்வராக மெய்கண்ட தேவர் காணப்படுகிறார். அவர் 13ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் வாழ்ந்தவர் ஆவார். மெய்கண்ட தேவர் ஆற்றிய சைவமய பணிகளுக்கெல்லாம் தலையாயது சைவ சித்தாந்தம் சார்பான முப்பொருள் உண்மையை முதலில் நிறுவியதாகும். வடமொழி நூல்களான வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள் ஆகியவற்றிலும் திருமந்திரம், தேவாரம், திருவாசகம் ஆகிய நூல்களிலும் தொட்டு வலியுறுத்தப்பட்டு வந்த முப்பொருளாகிய இறைவன், உயிர், உலகு என்பவற்றுக்கு கோட்பாடு ரீதியிலான விளக்கத்தை அளித்தவர் மெய்கண்ட தேவர் ஆவார். மெய்கண்ட தேவர் தாம் கண்ட சித்தாந்த உண்மைகளை சிவஞான போதம் எனும் நூல் ஊடாக வெளிப்படுத்தியுள்ளார். இந்நூல் சித்தாந்த சாத்திர நூல்கள் 14ற்கும் மணிமுடியாய் திகழ்கிறது. சிவஞான போதம் பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயன் இயல் என 4ஆக வகுக்கப்பட்டு ஒவ்வொரு இயலும் 3 சூத்திரங்களை கொண்டு காணப்படுகிறது. மெய்கண்ட